வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். நம்ம 2410க்கு மேலே ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்த்தோம். நம்ம எதிர்பார்த்ததுக்கும் மேலேயே ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். 2460 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம அனாலிசிஸுக்கு 10 மணிக்கு பார்க்குற எல்டிபி தான் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறோம். என்ன எதிர்பார்த்தோன்னா 2460லேருந்து 520 வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிட்டே இருந்திருக்கு. 2460 சப்போர்ட்டாக வச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஏற மார்க்கெட்டில் நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருந்துட்டு தான் இருந்தது. கடைசியாக 2460 மார்க்கெட் நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து 520 தொட்டிருக்கு. அதிலே கன்சாலிடேட் ஆகி கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி முழுமையாக எதுவுமே நடக்கலை. மொத்தமாக சொல்லப்போனால் மார்க்கெட் வந்து பையர்ஸுக்கு சாதகமான மார்க்கெட்டாக தான் அமைஞ்சிருந்தது. 8 மணி வரைக்கும் ஓரளவு ஹோப் இருந்தது மார்க்கெட் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருந்த மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட் தொடர்ந்து பையிங்க்கு சாதகமாக இருந்தது. இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நீ மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 540க்கு விட்டு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. தொடர்ந்து அடுத்த நாளும் மார்க்கெட் க்ளோசிங்கை விட அதிகமாக ஓப்பன் ஆகிறது மட்டும் இல்லாமல் 2520 அப்படின்னு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் முக்கியமான இடத்துக்கு மேலே ஓப்பன் ஆகுது. மார்க்கெட்டில் ஓரளவு பையிங் இருக்குமோ அப்படின்ற சந்தேகத்தை நம்ம கொடுக்குது. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணலான்னா, ஓரளவு ரிஸ்க் எடுத்து மார்க்கெட்டில் பையிங்க்கு சாதகமாக ட்ரேட் பண்ணலாம். ஆனால் 2 பாதியாக பிரிச்சுக்கலாம். ஒன்று, ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினைக்கிறவங்க மார்க்கெட்டை விட்டு வெளியே வந்து மார்க்கெட் வாட்ச் பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே கீழே உங்களுக்கு தெரியும் 360 போன்ற இடத்துல இருந்து மார்க்கெட் தொடர்ந்து ஏற்றத்தை சந்திச்சிட்ருக்கு. ஸோ ஒரு கரெக்ஷன் கண்டிப்பாக ட்ராப் இருக்கும் ஒரு சில நாட்களில். அந்த ட்ராப்லேருந்து நீங்கள் பிக்கப் பண்ணிக்கலாம். ரொம்ப கன்சர்வேட்டிவ் ட்ரேடர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண தேவை கிடையாது. ஓரளவு ஃபண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க என்ன பண்ணலாம்னா 500 வரைக்கும் பை பண்ணலாம். 2490 ஸ்டாப் லாஸ் வச்சு. இது கொஞ்சம் ஃபண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க. நல்ல ஃபண்ட் வச்சுருக்கிறவங்க 460 வரைக்கும் தாராளமாக ஆவரேஜ் பண்ணி 450 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஆவரேஜ் பண்ணுற சமயத்தில் 30-40 பாயிண்ட் 20 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடைச்சா கூட புக் பண்ணிட்டு வெளியே வர்றது நல்லது. எதிர்பார்க்குற அடுத்தடுத்த டார்கெட்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் அடுத்தடுத்த டார்கெட்டாக அமையுது. இந்த பையிங் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, மார்க்கெட்டோட ட்ரெண்டு சோதனை பண்ணுறதுக்காக. நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக 560 2560 மேலே ப்ரைஸ் க்ளோசிங் நமக்கு கிடைக்கும். இல்லை இந்த 2500 520 அப்படின்ற இந்த பர்டிகுலரான இடம் வந்து மார்க்கெட்டில் ஒரு நல்ல சப்போர்ட்டை கொடுக்கணும். இந்த ஜோன் வந்து மார்க்கெட்டில் ஏதாவது பையிங் இருந்தது அப்படின்னா இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். இதெல்லாம் நடக்குதா அப்படின்றத பரிசோதனை செய்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி பை பண்ணலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.